அழகே அழகுல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். மதி கொடுக்க வந்த கேஸ சுரேஷ் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த கோவத்துல பார்த்தா மதி இந்த ஆளை இப்படியே சும்மா விடக்கூடாது. அன்னைக்கு என்னமோ காலேஜ்ல வந்து ஸ்டூடெண்ட்டை மிரட்டுறான், இன்னைக்கு என்னடா கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா ஏதோ வேண்டா விருப்பா நடந்துக்கிறான், பத்தாவதுக்கு டீஸ் பண்றான், கிண்டல் பண்றான், என்னென்னமோ சொல்றான். இவனை இப்படியே சும்மா விடக்கூடாது. இவனுடைய ஹையர் ஆஃபீஸர் கிட்ட இவனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும். அக்கா வாங்க நம்ம கமிஷனர் ஆஃபீஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதி வீட்டில் வேலை பார்க்குற அக்காவை கூப்பிடவும், ஐயோ மதி வேணாம் மதி, விட்டுரு மதி, சொன்னா கேளு, நான் இப்போ இந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கிற விஷயமே என் புருஷனுக்கு தெரிஞ்சுன்னு வை, அவன் என்னை அடிச்சே கொன்றுவான், வேணாம் மதி, இந்த இதை இப்படியே விட்டுருவேன், நம்ம இதுக்கு மேலே இதை பற்றி எதையும் பேச வேணாம், நான் வீட்டுக்கு போகிறேன் மதி அப்படின்னு மதி வீட்டில் வேலை பார்க்குற அக்கா சொல்லவும், அக்கா என்ன நீங்கள் இப்படி பயந்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த எஸ்ஐயை நம்பி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா அந்த ஆள் என்னன்னா ரொம்ப கேவலமா பேசுறான், நம்மள ஏதோ ஒரு புழுப்பூச்சியை நடத்துற மாதிரி நடத்துறான், வேணாக்கா வாங்க அந்த ஆளை பத்தி நான் கம்ப்ளைண்ட் பண்றேன், உங்க புருஷனை பத்தி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு லேடிஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணா இப்படிதான் நடந்துக்குருவாங்களா, அவனை சும்மாவே விடக்கூடாது, அவன் இதுக்கு முன்னாடி என்னை டீஸ் பண்ணிருக்கான், இப்ப ரொம்ப டீஸ் பண்ணிட்டான், என்னால பொறுத்துக்கிறவே முடியல, வாங்கக்கா போலாம் அப்படின்னு சொல்லி மதி வீட்டுல வேலை பார்க்குற அக்காவை கூப்பிட்டுட்டு கமிஷனர் ஆஃபீஸ் போறாங்க. கமிஷனர் ஆஃபீஸ் போயிட்டு மதி, சார் என் பேரு அழகுமதி, நான் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன், இவங்க என் வீட்டில் வேலை பார்க்குற அக்கா, இவங்களுடைய புருஷன் தினமும் குடிச்சிட்டு வந்து டார்ச்சர் பண்ணுறாரு, தினமும் அடிச்சுக்கிட்டு இருக்காரு, இவங்களுடைய உயிருக்கு கூட உத்தரவாதம் கிடையாது, இதை பற்றி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோம் சார், அங்கே எஸ்ஐ சுரேஷன் இருந்தாரு, அவர் என்னன்னா நாங்கள் கொடுக்க வந்த கம்ப்ளைண்ட்டை ஒரு பொருட்டா கூட நடத்தலை, பத்தாவதுக்கு எங்களெல்லாம் ரொம்ப கேவலமாக பார்க்குற பார்வையும் சரி பேசுகிற பேச்சும் சரி அப்படிதான் இருக்கு, அவர் ஒரு இன்ஸ்பெக்டர் மாதிரியே நடந்துக்கிறல சார், அவர் மேலேயும் தனிப்பட்ட முறையில் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், என்ன சொல்கிறீங்க, நீங்கள் கம்ப்ளைண்ட் போய் கொடுத்துமே அவர் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லி கமிஷனர் கேட்கவும், ஆமாம் சார், அதனால தான் நான் இப்போ கமிஷனர் ஆஃபீஸ்க்கே வந்தேன், நான் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் சார், என்கிட்டயே ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறாரு, பத்தாவதுக்கு அவர் ஏதோ ஒரு கேஸ் விஷயமா காலேஜ்க்கு வந்திருந்தாரு, அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு மிரட்டாரு சார், எதா இருந்தாலும் நீங்கள் பிரின்ஸிபலை பார்த்து தான் ஸ்டூடெண்ட் கிட்ட பேசணும்னு சொன்னேன், அதுக்கு கூட என்கிட்ட ரொம்ப டீஸ் பண்ணி அவருடைய பேச்சுவார்த்தையே சரியில்லை சார், ரொம்ப முரட்டுத்தனமா நடந்துக்கிறாரு சார், நீங்க இதையும் என்னன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், உடனே பார்த்தா கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எஸ்ஐ சுரேஷை பத்தி ஃபோன் போகுது. ஐயா சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் ஃபோன் எடுக்கவும், யோ எங்கே எஸ்ஐ சுரேஷன் அப்படின்னு சொல்லி கமிஷனர் கேட்கவும், சார் ஐயா அது வந்து ஐயா வந்து அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் திணறவும், எங்கேயா டியூட்டி நேரத்தில் எங்கே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் கேட்கவும், சாருடைய அப்பாவுக்கு இன்னைக்கு 60வது பிறந்த நாளா, அதனால சார் டியூட்டியை முடிச்சுட்டு சீக்கிரம் போயிட்டாரியா அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபிள் சொல்லவும், யாருக்கிட்டே அவர் பர்மிஷன் வாங்கினாரு, எனக்கு எந்த விதமான தகவலும் வரலையே, முதல்ல நான் வர சொன்னேன்னு ஸ்டேஷனுக்கு வர சொல்லு, இல்லை கமிஷனர் ஆஃபீஸ்க்கு நான் வர சொன்னேன்னு முதல்ல ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் பார்த்தா பட்டுன்னு சொல்லவும், கான்ஸ்டபிளுக்கு பார்த்தா ஒன்றுமே புரியல, ஐயோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சோ, என்னாச்சுன்னு தெரியலையே, கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் வந்திருக்குன்னா எதுவும் பிரச்சனையாக தான் இருக்கும், ஐயாவுக்கு முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபிள் பார்த்தா இங்கே சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க, இங்கே அப்பாவுடைய பிறந்தநாள்ன்றதுனால கேக் கட் பண்ணுறதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, சுரேஷ்க்கு பார்த்தா 2 தடவை ஃபோன் வருது, அப்பையும் பார்த்தா ஃபோனை கட் பண்ணி விட்டுறாரு, அடுத்தும் பார்த்தா ஃபோன் அடிக்குது, என்ன சொல்லிட்டு தானே வந்தோம், சும்மா நொய்யின்னு ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சுரேஷ் பார்த்தா ஃபோன் அட்டன் பண்ணுறாரு, யோ என்னய்யா நான் சொல்லிட்டு தானே வந்தேன், அப்பாவுடைய பிறந்த நாள் வீட்டில் கேக் கட் பண்ணுற ஃபங்க்ஷன் இருக்கு, வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் கெஸ்ட் எல்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு தானே வந்தேன் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், ஐயா அது வந்து கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்திருக்கியா, உங்களை உடனே கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருக்காங்கயா அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் சொல்லவும், கமிஷனர் ஆஃபீஸில் இருந்தா என்ன விஷயம்னு சார் சொன்னாரா அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்கவும், ஐயா என்னன்னு தெரியல, ஐயா ரொம்ப டென்ஷனாக பேசினாரு, அதனால நீங்கள் என்ன ஏதுன்னு ஒரு 8 கமிஷனர் ஆஃபீஸ் வரையே போயிட்டு வந்துருங்களேன் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபிள் சொல்லவும், சரியா ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் பார்த்தா வேகமாக போயிட்டு யூனிஃபார்மெல்லாம் போட்டு கிளம்பவும், அப்போ தான் தங்கராஜ் என்ன மாப்பிள்ள எங்கே கிளம்பிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கவும், மாமா இங்கே கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்திருக்கு, நான் உடனே போகணும், ஏதோ ஒரு எமர்ஜென்சி கேஸ் போல், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், சரி மாப்பிள்ள நீ போயிட்டு அப்படின்னு சொல்லி தங்கராஜும் சொல்லிடுறாரு. உடனே பார்த்தா சுரேஷ் இங்கே கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வராரு. சார் அப்படின்னு சொல்லி சுரேஷ் உள்ள வரவும், உள்ள பார்த்தா மதியும் வீட்டுல வேலை பார்க்குற அக்காவும் இருக்காங்க. மதிய பார்த்ததும் சுரேஷ்க்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி, இவன் இங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் பார்க்கவும், அப்பதான் கமிஷனர் கேட்கிறாரு, சுரேஷ்
நீங்க உங்களுடைய வேலையை சரியா செய்யறது இல்லையாமே, கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த லேடிஸ் கிட்ட ரொம்ப ரூடா பிஹேவ் பண்றீங்களாமே, அவங்களுடைய கம்ப்ளைண்ட்டே எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களாமே அப்படின்னு சொல்லி கமிஷனர் கேட்கவும், சார் அது அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், சுரேஷ் யார் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த ஸ்டேஷனுடைய சப் இன்ஸ்பெக்டரா நீங்க அந்த கேஸை எடுத்து தான் ஆகணும். அதுக்கு தான் உங்களுக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த கேஸ் எடுக்கக்கூடாது அந்த கேஸ் எடுக்கக்கூடாதுன்னு எதுவும் ரூல்ஸ் கிடையாது. அவங்களுடைய புருஷன் அந்த பொண்ணை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. அந்த பொண்ணுடைய உயிருக்கே உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லி அவங்களே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? ஏதோ என்னென்னமோ ரூடா பிஹேவ் பண்ணிருக்கீங்களா, டீஸ் பண்ற மாதிரி பேசுனீங்களா, பாடம் ப்ரொஃபசர் அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசுனீங்களா? இங்க பாருங்க சுரேஷ், இது உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இதே மாதிரி அடுத்த தடவை யாராவது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு மெமோ கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் பேசவும், இல்லை சார் இல்லை, நான் இனிமேல் அப்பெல்லாம் நடந்துக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், சரி இது என்ன ஏதுன்னு அவங்களுடைய ஹஸ்பண்டை கூப்பிட்டு விசாரிக்கிறீங்க புரியுதா அப்படின்னு சொல்லி கமிஷனர் சொல்லவும், சரி சார், எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் பார்த்தா வெளியே வரவும், கூடவே பார்த்தா வெளியே அழகுமதியும் கூட வேலை பார்க்குற அம்மாவும் வரவும், என்ன அங்கே எதுவும் செல்லுபடியாகலைன்னு கமிஷனர் ஆஃபீஸ் வரைய வந்துட்டியா அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், ஆமாம் நாங்கள் கொடுக்க வந்த கம்ப்ளைண்ட்டை எடுக்கலை, ரூல்ஸ் என்னன்னு எனக்கும் தெரியும், நான் காலேஜ் ப்ரொஃபஸர் தான், அதுக்காக உங்களுக்காக நான் பாடம் எடுக்கிறதுக்காக வரல, கம்ப்ளைண்ட் கொடுக்கத்தான் வந்தேன். நீங்கள் அப்பயே கம்ப்ளைண்ட் எடுத்து என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிச்சிருந்தீங்கன்னா அது அப்பயே சால்வ் ஆயிருக்கும். நீங்கள் ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் பேசுனீங்க, எனக்கும் உங்களை விட ரூல்ஸ் எல்லாம் நல்லாவே தெரியும். நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுக்கலை, உங்களுடைய ஹையர் ஆஃபீஸரை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணேன், அவ்வளவுதான், இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், என்னடி ரொம்ப திமிரா பேசுற, உன்னை ஒரு நாள் பாரு தூக்கி உள்ள வச்சு லாடம் கட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், ஏய் என்ன மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க, இந்த டீ போட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், என்னடி ரொம்ப வாய்ஸை ரைஸ் பண்ற, இங்கே பாரு உன்னைய தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது, பிராத்தல் கேஸ்ன்னு சொல்லி உன்னை மொத்தமா தூக்கி உள்ள வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், மதிக்கு பார்த்தா ரொம்ப கோவம் வந்தது. இங்க சுரேஷ் கணத்துல பார்த்தா சப்புன்னு ஓங்கி ஒரு அறை விட்டுறாங்க. என்ன நீ ஏதோ இன்ஸ்பெக்டர் தான், அதுக்காக வாய்க்கு வந்தபடி பேசுற, ப்ராஸ்டியூட் கேஸ்ல தூக்கி உள்ள வைப்பேன்னு சொல்ற, உனக்கு இப்பெல்லாம் பேசுறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? இதே மாதிரி இன்னொரு தடவை பேசிக்கிட்டு இருந்தேன் வை, அப்புறம் உன்னைய பத்தி உன்னுடைய ஹையர் ஆஃபீஸர்கிட்ட நான் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும், அப்புறம் உன்னைய தூக்கி உள்ள வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி மதி பேசவும், ரெண்டு பேத்துக்கும் பார்த்தா வாய் தகராறு அதிகமாயிருது. சுரேஷ் ஒரு பக்கம் முறைச்சு பார்க்க, மதி ஒரு பக்கம் முறைச்சு பார்க்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் பார்த்தா எலியும் புனியுமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.